தாய் தமிழ் உறவுகளுக்கு என் அன்பு வணக்கம். நவம்பர் 1 தமிழ்நாடு நாள் வாழ்த்துக்களை தாய் தமிழ் உறவுகள் அனைவருக்கும் நான் தெரிவித்துக் கொள்கிறேன். 1956ஆம் ஆண்டு நவம்பர் 1 அன்றுதான் அன்றைய வெள்ளையர் ஆட்சியில் இருந்த சென்னை மாகாணத்தில் இருந்த மலையாளிகள், கன்னடர்கள், தெலுங்கர்கள் வாழ்கின்ற பகுதிகள் தனித்தனி மாநிலங்களாக பிரிக்கப்பட்டு தமிழர்கள் பெரும்பான்மையாக வாழ்ந்த தமிழ்நாடு என்கிற மாநிலம் தனியாக உருவாக்கப்பட்டது அந்த நாள்தான். அன்று தமிழ்நாடு இந்த 4 மாநிலங்கள் மட்டுமல்ல, இந்திய நாடு 14 மாநிலங்களாகவும் 6 ஒன்றிய அரசின் நேரடி நிர்வாக பகுதிகளாகவும் மாநில மறுசீரமைப்பு சட்டத்தின் மூலம் பிரிக்கப்பட்ட நாள் 1956 நவம்பர் 1. இது எப்படி நடந்தது என்று பார்ப்போமானால், விடுதலை போராட்டத்தின் போது 1920களில் அன்று விடுதலை போராட்டத்தை முன்னின்று நடத்திய காங்கிரஸ் கட்சி தன்னுடைய மாநாட்டு தீர்மானத்தில் அனைத்து மொழிவழி தேசிய இன மக்களும், இந்தியாவில் உள்ள அனைத்து மொழிவழி தேசிய இன மக்களும் ஒன்றிணைந்து போராடி விடுதலை பெறுவோம். விடுதலை பெற்ற பிறகு அந்தந்த தேசிய இன மக்களுக்கான மாநில அரசுகளுக்கு அனைத்து அதிகாரங்களும் அளிக்கப்படும். அவர்கள் விரும்பி அளிக்கிற எஞ்சிய அதிகாரங்கள் மட்டுமே ஒன்றிய அரசிடம் இருக்கும் என்று வாக்குறுதி அளித்துத்தான் இந்த விடுதலை போராட்டத்தை நடத்தினார்கள். ஆனால் விடுதலை பெற்ற பிறகு அனைத்து அதிகாரங்களையும் ஒன்றிய அரசில் குவித்ததோடு மட்டுமின்றி மொழிவழி மாநிலங்களே பிரிக்க முடியாது என்று சொல்லிவிட்டார்கள். ஆனால் இந்தியா முழுக்க பல்வேறு மொழிவழி மாநில மக்களும் தங்களுக்கு தனி மாநிலம் வேண்டும் என்று போராடத் தொடங்கினார்கள். அப்போது ஒன்றிய அரசு முதலில் 1948ஆம் ஆண்டு தார் வல்லுநர் குழு என்பதை அமைத்தது. அவர்கள் மொழிவழி மாநிலம் பிரிக்கக்கூடாது என்று சொல்லிவிட்டார்கள். அதற்கு பிறகு 1949ஆம் ஆண்டு ஜேவிபி வல்லுநர் குழு என்பதை அமைத்தது. அதுவும் மொழிவழி மாநிலங்கள் பிரிக்கக்கூடாது, பிரித்தால் இந்தியா துண்டு துண்டாக சிதறிவிடும் என்று சொல்லிவிட்டார்கள். எனவே ஒன்றிய அரசு தானே மனமுவந்து இந்த மொழிவழி மாநிலங்களை பிரிக்கவில்லை என்பதை நாம் அறிந்து கொள்ள வேண்டும். 1952ஆம் ஆண்டு ஆந்திர மாநிலத்தைச் சேர்ந்த பொட்டி ஸ்ரீராமுலு என்பவர் மிகப்பெரிய தெலுங்கு மொழி பற்றாளர். அவர் தொடர் உண்ணாவிரதம் இருந்து தனி மாநிலம் அமைக்க வேண்டும், விசாலாந்திரா என்ற பெயரில் என்ற கோரிக்கைக்காக உயிர் நீத்தார். ஆந்திரம் முழுக்க வன்முறைகள் தலைவிரித்தாடின. அந்த வன்முறைகளை கண்டு, பெரும் மக்கள் எழுச்சியை கண்டு அஞ்சிய அன்றைய இந்திய தலைமை அமைச்சர் ஜவஹர்லால் நேரு ஆந்திர மாநிலத்தை தனியாக பிரிக்க ஒப்புக்கொண்டு 1953ஆம் ஆண்டு அக்டோபர் 1ஆம் நாள் தனி மாநிலமாக அறிவித்தார். அதற்கு பிறகு பல மாநிலங்களிலும் இதற்கான போராட்டங்கள் மேலும் வலுப்பெற்றன. அதற்கு பிறகுதான் 1955ஆம் ஆண்டு ஒன்றிய அரசு மாநில மறுசீரமைப்பு குழு என்ற ஒன்றை அமைத்தது. அதில் கூட அவர்கள் மொழிவழி மாநில அமைப்புக்கான குழு என்று பெயர் அறிவிக்கவில்லை, மாநில மறுசீரமைப்பு குழு என்றுதான் அறிவித்தார்கள். அந்த குழு பரிந்துரையின்படிதான் 1956ஆம் ஆண்டு இந்தியா 14 மாநிலங்களையும் 6 ஒன்றிய அரசு நேரடி நிர்வாக பகுதிகளையும் கொண்டதாக அறிவிக்கப்பட்டது. இது நடந்தது இப்படித்தான். இது ஏன் நடந்தது என்று பார்த்தோமானால், விடுதலைக்கு பிறகு பல்வேறு மொழிவழி தேசிய இனங்களும் தங்கள் மொழியை, பண்பாட்டை, அடையாளத்தை நாம் காப்பாற்றிக் கொள்ள வேண்டும், இழக்கக்கூடாது என்ற முடிவின் அடிப்படையில் தான் இந்த போராட்டங்களை முன்னெடுத்தார்கள். அப்படித்தான் இந்த போராட்டங்கள் எழுந்தன. போராட்டங்களை விளைவாகத்தான் இந்த மாநிலங்கள் அமைக்கப்பட்டன. இந்தியா, வெள்ளையர்கள் இங்கே வருவதற்கு முன்பு அன்றைக்கு இந்தியா என்கிற ஒரு நாடு கிடையாது. பல்வேறு குறுநில மன்னர்கள் இந்தியாவை ஆண்டார்கள். 500க்கும் மேற்பட்ட குறுநில மன்னர்கள் ஆண்டார்கள். அன்றைக்கு இந்தியா என்கிற ஒரு நாடு இல்லை. வெள்ளையர்கள் இந்த குறுநில மன்னர்களை வெற்றி கொண்டு
தங்களுடைய நிர்வாக வசதிக்காக ஒரே நாடாக ஆக்கினார்கள். வெள்ளையர் படையெடுப்பு நிகழாமல் இருந்திருக்குமானால் பிரெஞ்சு புரட்சிக்கு பிறகு ஐரோப்பாவில் எப்படி ஒவ்வொரு மொழி வழிய தேசிய இனங்களும் தங்களுக்காக நாட்டை அமைத்துக் கொண்டார்களோ அதே போல இந்தியாவிலும் மன்னர்களுடைய ஆட்சிகள் வீழ்த்தப்பட்டு மொழி வழி மாநில நாடுகள் உருவாகி இருக்க வாய்ப்பு உண்டு என்று வரலாற்று ஆய்வாளர்கள் சொல்கிறார்கள். சரி, எந்த நோக்கத்திற்காக இந்தியாவின் மொழிவழி தேசிய இன மக்கள் போராடி இந்த மாநிலங்களை பெற்றார்களோ அவருடைய நோக்கம் நிறைவேறியதா என்று பார்ப்போமானால் இல்லை. தமிழ்நாடு தனி மாநிலமாக அறிவிக்கப்பட்ட பொழுது நமக்கு உரிய சற்றொப்ப 70,000 சதுர கிலோமீட்டர் பரப்பளவை அண்டை மாநிலங்களான ஆந்திரத்திடமும் கர்நாடகத்திடமும் கேரளத்திடமும் நாம் இழந்தோம். ஆந்திராவை பொறுத்தவரை திருப்பதி, காளஹஸ்தி, சித்தூர் மாவட்டத்தின் பல பகுதிகளை நாம் இழந்தோம். கர்நாடகத்தை பொறுத்தவரை கொள்ளையகாலம், மாண்டியா, பெங்களூர் தண்டு பகுதி ஆகியவற்றை நாம் கர்நாடகத்திடம் இழந்தோம். கேரளாவை பொறுத்தவரை தேவிகுளம், பீர்மேடு, நெய்யாற்றங்கரை, நெடுமங்காடு, கொள்ளையகாலம் வனப்பகுதி ஆகிய பகுதிகளையெல்லாம் நாம் கேரளத்திடம் இழந்தோம். இந்த நிலங்களை மட்டும் நாம் இழக்கவில்லை. அங்கு வாழ்ந்த தமிழர்கள், அங்கு இருந்த இயற்கை வளங்கள் இவற்றையும் இழந்தோம். அந்த இயற்கை வளங்களை நாம் இழந்ததால் தான் இன்றைக்கு முல்லை பெரியாறு, காவிரி, பாலாறு நதிநீர் பிரச்சனைகளை நாம் சந்தித்து வருகிறோம். நவம்பர் 1ஆம் நாளை கர்நாடகத்திலும் கேரளத்திலும் வெகு சிறப்பாக கொண்டாடி வரும் நிலையில் தமிழ்நாட்டில் பல ஆண்டுகளாக தமிழ்நாடு நாள் கொண்டாடப்படவில்லை. அன்றைய நாளை தமிழ்நாடு நாளாக கொண்டாட வேண்டும் என்று நாம் தமிழர் கட்சி, தமிழ் தேசிய பேரியக்கம் போன்ற தமிழ் தேசிய அமைப்புகள் கோரிக்கை விடுத்தும் திராவிட அரசுகள் அதை நிறைவேற்றவில்லை. ஆனால் 2019ஆம் ஆண்டு ஐயா எடப்பாடி அவர்கள் கோரிக்கை ஏற்றுக்கொண்டு நவம்பர் 1ஆம் நாளை தமிழ்நாடு நாளாக அறிவித்தார். ஆனால் எப்போதும் போல இந்த வஞ்சக தமிழரின் இன பகையான திராவிட முன்னேற்ற கழகம் 2021 ஆட்சி கட்டிலில் அமர்ந்த பிறகு 2022 முதலமைச்சர் ஸ்டாலின் தமிழ்நாடு நாள் நவம்பர் 1 அல்ல, தமிழ்நாடு என்று பெயர் சூட்டப்பட்ட ஜூலை 18 என்று அறிவித்து தன்னுடைய வஞ்சகத்தை வெளிப்படுத்தினார். ஏனென்றால் எல்லை பிரிவினையின் போது தமிழ்நாடு அண்டை மாநிலங்களுக்கு பகுதிகளை இழக்கக்கூடாது என்று வீரஞ்செறிந்த போராட்டங்களை நடத்திய ஐயா மாப்போசி, ஐயா மார்ஷல் நேசமணி போன்ற தலைவர்களின் பெயர்களை இருட்டடிப்பு செய்வதற்காகவும் அந்த போராட்டத்திலே திராவிட நாடு என்கிற மயக்கத்திலே இருந்த திராவிட கழகமும் திராவிட முன்னேற்ற கழகமும் பங்கேற்கவில்லை என்கிற வரலாற்று உண்மையை மறைப்பதற்காகவுமே முதல்வர் ஸ்டாலின் இப்படி ஒரு நடவடிக்கையை எடுத்துள்ளார். நாம் தமிழர் கட்சி ஆட்சியில் அமரும் தமிழ்நாடு நாள் நவம்பர் 1ஆக மாற்றப்படும். இந்திய அரசமைப்பு சட்டப்படியே பெரும்பான்மையான அதிகாரங்கள் ஒன்றிய அரசிடம் குவிக்கப்பட்டுள்ளன. தமிழ்நாடு சட்டமன்றம் சட்ட முன்வடிவுதான் இயற்றலாமே தவிர ஆளுநர் கையொப்பமிட்டால்தான் அது சட்டமாகும். பொதுப்பட்டியலில் உள்ள அதிகாரங்களை பயன்படுத்தி சட்டம் இயற்றினாலும் அது சட்டமாக குடியரசுத் தலைவர் கையொப்பமிட வேண்டும். இருந்த 1-2 அதிகாரங்களையும் அம்மையார் இந்திரா காந்தி அவர்களின் அவசர நிலை காலத்தின் பொழுது முக்கியமாக கல்வி ஒன்றிய அரசால் எடுத்துக்கொள்ளப்பட்டது. எனவே இன்றைக்கு தமிழ்நாடு மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட தமிழ்நாடு அரசுக்கு எந்தவிதமான முக்கிய அதிகாரங்களும், அதாவது தமிழ்நாட்டு மக்களின் கல்வி, வேலை வாய்ப்பு, பொருளாதாரம், மொழி, பண்பாடு இவற்றை காப்பதற்கு உரிய சட்டங்களை இயற்றும் எந்த அதிகாரமும் தமிழ்நாடு அரசிடம் இல்லை. எனவே எந்த நோக்கங்களுக்காக இந்த மொழிவழி மாநில பிரிவினைக்காக மக்கள் போராடினார்களோ அந்த நோக்கம் இன்று வரை ஈடேறவில்லை. நாம் என்ன செய்ய வேண்டும்? ஒரு இனத்தின் உயிர் மொழி, இனத்தின் அடிப்படை மொழி. எனவே இனத்தை காக்க வேண்டுமானால் மொழியை காக்க வேண்டும். ஆனால் தமிழ்நாட்டின் இன்றைய நிலை தமிழ் மொழி பேச்சில் இல்லை, எழுத்தில் இல்லை, அரசாங்க நடைமுறைகளில் இல்லை, வழக்காடு மன்றத்தில் இல்லை, வழிபாட்டு தலத்தில் இல்லை. எனவே அன்றாடம் நாம் தமிழரிடம் தமிழில்
பேசுவோம். நமது குழந்தைகளுக்கும் வணிக நிறுவனங்களுக்கும் தமிழில் பெயரிடுவோம். தமிழர்களின் வணிகத்தை காப்பாற்றுவோம். இதற்கெல்லாம் நாம் உறுதியெடுக்க வேண்டிய நாள்தான் நவம்பர் 1. அது மட்டுமல்ல, தமிழ்நாடு அரசின் ஆட்சி அதிகாரத்தை கைப்பற்றாமல் நாம் நம்முடைய இலக்கை எய்த முடியாது. அதற்கான கடும் முயற்சியிலே நாம் தமிழர் கட்சியை ஆட்சியில் அமர்த்த நாம் ஈடுபட வேண்டும். இந்த நவம்பர் 1 தமிழ்நாடு நாளில் மாநிலம் பிரிக்கப்பட்ட பொழுது வடக்கு எல்லையிலும் தெற்கு எல்லையிலும் நம்முடைய பகுதிகளை மீட்க, வடக்கிலே திருத்தணி, தெற்கிலே கன்னியாகுமரி மாவட்டத்தின் பல பகுதிகள், செங்கோட்டை நகர பகுதி, இவற்றையெல்லாம் மீட்க போராடிய ஐயா மாப்போசி, ஐயா மார்ஷல் நேசமணி போன்ற பெரும் தலைவர்களையும், அவர்களோடு போராடி முண்டடிப்பட்டு உயிர் கொடுத்து சிறைவாசம், தடியடி ஆகிய சொல்லனா துயரங்களுக்கு ஆட்பட்ட அப்பகுதியைச் சேர்ந்த தமிழ் உறவுகளுக்கும், அன்றைக்கு சென்னை மாகாணம் என்ற பெயரை தமிழ்நாடு என்று மாற்றுவதற்காக பல நாட்கள் உண்ணாவிரதமிருந்து உயர்நீத்த ஐயா சங்கரலிங்கனார் அவர்களுக்கும் இந்த நாளிலே நம்முடைய நன்றியறிதலையும் வீர வணக்கத்தையும் நாம் தெரிவித்துக் கொள்வோம். எனவே நவம்பர் 1 தமிழ்நாடு நாளில் தமிழ்நாடு தமிழர்களின் தாயகம் இழந்த உரிமைகளை மீட்கவும், இருக்கும் வளங்களை காக்கவும் நாம் உறுதியேற்போம். அந்த இலக்கை எய்த 2026 தேர்தலிலே நாம் தமிழர் கட்சியை வெற்றி பெறச் செய்து செந்தமிழன் சீமான் அவர்களை முதல்வராக ஆட்சியில் அமர்த்துவோம். 2026 படைப்போம் புதிய வரலாறு. அனைவருக்கும் என்னுடைய நவம்பர் 1 தமிழ்நாடு நாள் வாழ்த்துகள். நன்றி.